இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவியின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்கும்படியாக, நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்க வேண்டும், நம்முடைய உறவு யாரோடு கூட இருக்க வேண்டும், தேவனோடு கூட உறவு ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் எதன் வழியாக நாம் தேவனோடு கூட உறவு வைத்து கொள்ள முடியும், நம்முடைய சுவாபங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பவைகளை குறித்து நாம் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? மனிதர்களாகிய நாம் அநேகரோடு கூட உறவு வைத்து கொள்ள வேண்டும், ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். பெரிய அரசியல்வாதிகளோடு அல்லது சினிமா நடிகர்களோடு அல்லது பெரிய ஐஸ்வர்யவான்களோடு கூட நாம் ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். இந்த தேவனோடு ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் அவர் 12 சீஷர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு போதித்து வந்தார். ஆனால் அவர் வாழ்ந்த நாட்களில் அவருடைய சீஷர்கள் அவரோடு கூட ஐக்கியத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர் மரிக்கும் பொழுதோ ஒருவர் அவரை மறுதலித்தார். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபோதும் கூட அந்த தோமா அவரை விசுவசிக்க கூடாதபடிக்கு அவரை கண்டு அவருடைய விழாவில் என்னுடைய கைகளை விட்டால் ஒழிய நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன் என்று விசுவாசத்தில் குறைவுள்ளனாக காணப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து அவருடைய சீஷர்களை எல்லாம் சந்தித்து பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் மிகுந்த ஐக்கியமுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். யோவான் தன்னுடைய நிருபத்திலே சொல்லும் பொழுது 1 யோவான் 1 அதிகாரம் 3 வசனத்திலே, நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த யோவான் அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? நாங்கள் கண்டும் கேட்டும் இருந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் என்னுடைய ஐக்கியம் இருக்கிறது என்று. நாமும் இப்பொழுது தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நம்முடைய ஐக்கியம் காணப்பட வேண்டும். நம் தேவனாகிய கர்த்தர் இதைத்தான் விரும்புகிறார். நாம் அவருடைய குமாரனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 வசனத்திலே, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று. தேவன் அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய ஐக்கியம் காணப்பட வேண்டும் என்று. அதே போல இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களுக்காகவும் ஜனங்களுக்காகவும் பிதாவினிடத்தில் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறவராயும் வேண்டுதல் செய்கிறவராயும் அவர் காணப்பட்டார். அவர் தேவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுது, பிதாவே, நான் உம்மிலும் நீர் என்னிலும் இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் என்றால் இந்த சீஷர்களும் இந்த ஜனங்களும் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற எல்லாரும் நம்மிலே ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று வேண்டுகிறார். பிதாவினிடத்திலே வேண்டுகிறார். நான் எப்படி உம்மிடத்திலே ஐக்கியமாய் இருக்கிறேனோ, நீர் என்னிலே எப்படி இருக்கிறீரோ அதுபோல இவர்கள் எல்லாருமே நம்மில் ஐக்கியமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நான் அவர்களிலும் அவர்கள் என்னிலும் இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் என்று விரும்புகிறார். கிறிஸ்துவும் நம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டும், அவர் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். நான் இன்னொரு முறை ஜெபிக்கும் பொழுது, நான் இருக்கிற இடத்திலே இவர்களும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனும் நாம் அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவும்
நாம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசி வேண்டுகிறவராக இருக்கிறார். அதே போல் பரிசுத்த ஆவி சீஷர்களிடத்தில் அந்த கடைசி நாட்களிலே சொல்லும் பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அவர் என்றென்றைக்கும் உங்களோட கூட இருப்பார். நான் இப்பொழுது பரலோகத்திற்கு ஏறி செல்கிறேன், ஆனால் நான் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது பரிசுத்தாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவார். அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். அந்த உலகமானது இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அறியாது. அவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறபடியால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று அந்த இயேசு கிறிஸ்து அவனுடைய சீஷர்களிடத்திலே கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த நேரத்திலே நாம் எப்படி பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும், யாரோடு நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். அப்படிப்பட்ட ஐக்கியத்தை பிதாவோடும் ஒரு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவர்களோட ஐக்கியத்தில் தொடர்ந்து வாழ நம் தேவனிடத்தில் இறைஞ்சி கெஞ்சி மன்றாடுவோம். பரிசுத்தமும் இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா எங்களுடைய ஐக்கியம் உம்மோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இருக்க வேண்டும் என்பதை உம்முடைய வேதத்தினுடைய வசனங்களில் இருந்து தியானிக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்தீங்க. கிறிஸ்துவானவரும் நாங்கள் உம்மிலும் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டதை நாங்கள் வாசித்தோம் அப்பா. தொடர்ந்து தகப்பனே அப்படிப்பட்ட கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிலே எங்கள் வாஞ்சையும் எங்கள் கவனமும் செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.